ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். இந்த பதிவுல நம்ம முக்கியமா வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, சித்த வித்தை பெற்றுட்டு, அத செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப நாள் செஞ்சுட்டுருக்கோம். எங்களுக்கு அது பிடிபடல. அது செய்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லி ரொம்ப பேர் பின்வாங்கிடுறாங்க. சில பேர் பட்டும் படாம செஞ்சுட்டுருக்காங்க. இது போன்ற நண்பர்களுக்கான ஒரு பதிவா இத நான் போடுறேன். எந்த ஒரு விஷயத்திலயுமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். எதுவுமே நமக்கு சுலபமா கிடைச்சிடாது. நமக்கு ஒரு உணவு சாப்பிட தயார் பண்ணி தராங்கன்னா, அந்த உணவு நமக்கு சுலபமா கிடைச்சிடலாம். ஆனா, அத தயார் பண்றது கஷ்டம் தான். ஆனா, அத கஷ்டப்பட்டு தான் ஒருத்தவங்க தயார் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேற யாருக்காவது ஏதாவது தரணும், உதவணும், பணம் உதவணும், இல்ல சமைச்ச பொருள குடுக்கணும்னா, நம்மள கஷ்டப்பட்டு அத தயாரிச்சு தான் குடுக்க முடியும். எல்லாமே கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். அது மாரி இருக்கக்கூடிய சூழல்ல, சித்த வித்தையிலயும் நம்ம ஆரம்ப காலங்கள்ல கஷ்டப்பட வேண்டியது தான் இருக்கும். ஆனால், உலகத்துல எந்த விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும், இறுதியில அதுக்கான ஆதாயங்கள் நமக்கு கிடைப்பது இல்ல. ஆனா சித்த வித்தையில நம்ம கஷ்டப்பட்டோம்னா, அதற்கான ஆதாயமும், ஊதியமும் கட்டாயம் நமக்கு உண்டு. இதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஆனா ஆதாயம் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம கஷ்டப்பட தயாரா இருக்கிறோம். ஆதாயத்துக்குரிய விஷயத்துக்கு கஷ்டப்பட முடியலன்னு சொல்லி பின்வாங்குறோம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தையை சரியா கைப்பற்றல அப்படின்னு சொன்னா, அது யாரோட தவறா இருக்கும்? இதே சித்த வித்தை தான் அப்பாவுக்கு வேலை செஞ்சது. அப்பா கூட இருந்த சீடர்களுக்கு வேலை செஞ்சது. இன்னும் எவ்வளோ ஆன்மாக்கள், சித்தர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சித்த வித்தை தான் உறுதுணையா இருந்தது, கை கொடுத்தது. அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு போச்சு. அவர்களை மகான் ஆக்குனது. அவர்களை நம்ப சாமியா வழிபடுறது. இது எல்லாமே இந்த சித்த வித்தை அவர்களுக்கு வழங்குனது தானே! அப்ப அவங்க இதெல்லாம் பண்ணி மேல்நிலைக்கு போயிருக்காங்கன்னும்போது, அதே வித்தைய நம்ம பண்ணி போ முடியல அப்படின்னா, அங்க குத்தங்கள் யாரிடம் இருக்கு? விதையில இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம தான் அத ஒழுங்கா அணுகல. நம்ம தான் அத சரியா செய்யல என்பது தான் உண்ம. அப்ப இதற்கு என்னால முடியலன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டு ஒதுங்கணும். ஆனா அப்படி ஒதுங்குறது தவறு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இதுல தான் மீண்டு ஆகணும். பிறவியை வெறுப்பவன் இதுல மீண்டு தயாரானா தான் பிறவிய அழிக்க முடியும். அதல்லாமல் வேற விஷயங்கள்ல பிறவிய அழிக்க முடியாது. பிறவியும், முக்தியும் சமாதி நிலையும் தாண்டி உலகத்துல ஈர்ப்பு இருக்கு. உலக விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்குதுன்னு போறவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அதெல்லாம் எனக்கு தொல்லைய தான் தருது. அதுலேருந்து விடுபடணும்னு நெனைக்கிறவங்க இதுல கட்டாயம் முன்னேற தான் செய்றாங்க. முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆனா, யாரா இருந்தாலும் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம் ஜீவனை நம்ம எப்படி காப்பாத்துவது என்பதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஜீவன் வேறு, உடல் வேறு, மனம் வேறுன்ற ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம மாட்டேன்றோம். இது 3மே ஒன்று சேர்ந்து செயல்படுவதால், உயிர் வாழ்றோம், இல்ல செத்து போறோம். அப்படின்ற 2 கணக்குல மட்டும் தான் இருக்கோம். நம்ம உயிர் இங்க வாழவே இல்ல. உயிர நம்ம வாழ வைக்கவே இல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தா டெய்லி உயிர அழிச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன இப்ப பதில் சொல்றோம்? நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றோம். என் வாழ்க்கைய தேடி ஓடுறோம்ன்னு சொல்றோம். என் வாழ்க்கைக்கு பணம் தேடி வைக்கிறேன்னு சொல்றோம். என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு பணம் தேடி வைக்கிறேன்னு சொல்றோம். ஆனா ராங்கா போயிட்டுருக்கோம். வாழ்றதுக்கு நம்ம ஓடல. வாழ்றதுக்கு நம்ம பணம் சேர்த்து வைக்கல. பிள்ளைய வாழ்றதுக்காக நம்ம பணம் சேர்த்து வைக்கல. அவர்கள் அழிவதற்கும் நம்ம அழிஞ்சுகிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்பது என்ன அப்டின்னா, ஜீவனை வாழ வைப்பது தான். ஜீவன் ஒரு காலத்துல நம்மள விட்டு போயிடுது. அப்ப எங்க வாழ்ந்தோம் நம்ம? ஜீவன கவனிக்காததுனால அது அழிஞ்சு போச்சு இவ்வளோ காலம். அப்ப இவ்வளோ காலம் அழிச்சுட்டு நம்ம வாழ வச்சோம்னு ஒரு பேர் சொல்றோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சரியா நம்மை ஆராய்ச்சி பண்ணாம, ஊடுருவாம, அறிவா நம்ம பார்க்காம, மேம்போக்கா உலக நடப்புல நம்ம பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கோம். சித்த வித்தியார்த்திகள் மேம்போக்கா சிந்திக்கவே கூடாது. சித்த வித்தை என்பது ஆராய்ச்சிக்குரிய ஒரு பெரிய மார்க்கம். முக்திக்குரிய ஒரு மார்க்கம். உலக நடப்பை தாண்டி அதிக சிந்தனையும், அதிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களோ இதுக்கு தேவையான ஒரு இது இறுதி நிலை. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு எந்த சிந்தனையுமே இல்லாம நம்ம செயல்பட்டுட்டு இருப்பது மிகப்பெரிய தவறாகும்.
இன்னைக்கு தவவாதிகள் தவம் பண்றாங்க. அவங்க தவத்த விரும்பி செய்றாங்க. அவங்க நல்லா ஒரு 5 மணி நேரமோ, 10 மணி நேரமோ முடிஞ்சா 1 நாள் கூட உட்கார்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கை கொடுத்து தானே இருக்கு அந்த தவம். அப்ப அவங்களுக்கு எப்படி கை கொடுத்தது? அவங்க அத சரியா செய்றாங்க. சரியா செய்றதுக்கான முயற்சி படுறாங்க. அதுல பலன் அடைஞ்சாங்க. அதனால அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு கையில ஒரு பட்டம் வச்சிருக்கீங்க. ஒரு பெரிய நூல் கண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த பட்டம் தானா பறக்காது. நீங்க கொஞ்ச தூரம் தூக்கி விட்டு அத தட்டி, தட்டி எழுப்பணும். அப்பவும் அது பறக்காது. ஆனா 1 முறைக்கு 2 முறை, 3 முறை, 4 முறை நீங்க முயற்சி பண்ணி அத எழுப்புறீங்க. அதற்கு அப்புறம் அது ஒரு காத்து வந்து அத கொண்டு போகுது. குறிப்பிட்ட தூரம் கொண்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. நீங்க நூல மட்டும் விட்டா போதும். அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. உங்க கையில இருந்த இந்த அழகான ஒரு பட்டம், நீங்க மட்டும் பார்த்து ரசிச்ச இந்த ஒரு பட்டம், ஆகாயத்தில பறக்கும்போது எல்லோரும் பார்க்கும் வண்ணமா இருந்தது. ஆகாயத்தில போய் அது அழகா ஆடிக்கிட்டும், மத்தவங்கள மகிழ வைக்கவும் செய்யுது. இல்லையா? அப்ப அது எப்படி நம்ம மேல ஏத்தணும்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஏத்தல, அது இழுத்துட்டு போது. அதுபோல தான் நம்ம மூச்சு காத்து கீழ் நோக்கி விழுந்துட்டே இருக்கு, கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நம்ம அத மேல் நோக்கி எழுப்பி விட்டோம். அத முயற்சி பண்ணி தூக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மூச்சு காற்று வேற ஒரு சுவாசத்தோட இணைஞ்சு அது மேல பயணிக்க ஆரம்பிக்கும். அப்படி பயணிக்க ஆரம்பிக்கும்போது, நமக்கு கிடைக்கிற சுகங்கள் அனாதையான சுகங்களா இருக்கும். இதுக்கு போறதில்ல. இதுக்கு போகாததுனால என்ன ஆகுதுன்னா, மனசலிப்பு வருது. இது என்ன ஒரு வித்தை? இத ஏன் செஞ்சுட்டு இருக்கோன்ற ஒரு எண்ணம் வருது. முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்க போய் அத கைப்பத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது நம்மள கொண்டு போயிட்டே இருக்கும். அதுவரைக்கும் நம்ம கரெக்ட்டான பயிற்சி பண்ணோம்னா சீக்கிரம் போயிடலாம். ஒரு நேரம் இந்த பட்டம் எழும்புறதுக்கு ஒரு முறை நீங்க தூக்கி விட்டா போதும் எழும்பிடும். ஒரு நேரம் 4 முறை, 5 முறை முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். அது முயற்சி பண்ணி எழுந்தா, உங்களுடைய நூல் கண்டே காணா போயிடும். அது இழுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும். அதுபோல தான் உங்களுக்கு ஒரு நல்கதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க இத பண்ணணும். அந்த நல்கதி கிடைச்சா, அந்த நல்கதி நம்மள கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழ இறங்கி வருவதோ, வேண்டான்னு நிர்ணயிப்பதோ அது நம்மகிட்ட இருக்கு. அப்ப அது போன்ற ஒரு கவனங்களும், ஒரு முயற்சியும், ஒரு செயலியும் நம்ம பண்ணோம்னா, கட்டாய வித்தையில நம்ம தேர்ச்சி பெறலாம். அதற்கு ரொம்ப நிதானமும், பொறுமையும் வேண்டும். தவம் என்பது ஒரு அழகான ஒரு கலை. அத வந்து நம்ம ஆடம்பரமாவும் உடனே கைப்பத்தணும். அதனால நமக்கு ஒரு பவர் வரணும். அதனால நமக்கு ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கணும். அதனால நமக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கணும்னு அத கொண்டு போயி கமர்ஷியலான ஒரு விஷயத்துக்கு நம்ப ஈடுபடுத்தக்கூடாது. அது நம்ம சுகமா வாழ்வதற்கும், அதை ரசிப்பதற்கும், அதுல போய் நம்ம தஞ்சம் அடைவதற்கு தான் தவ வாழ்க்கை. உலக வாழ்க்கையும், தவ வாழ்க்கையும் ஒன்று சேர்த்து குழப்பி, நம்ப குழம்பி, அடுத்தவங்களையும் குழப்பி, அத நம்ம பாழ்படுத்தக் கூடாது. உலக அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு, உலக நடப்பெல்லாம் பார்த்துட்டு, அங்க ஒண்ணுமில்ல. அது வெறும் வெற்றிடம் தான் அது அப்படின்னு ஒரு எண்ணம் வரவர்களுக்கு தவம் ஈஸியா வேலை செஞ்சிடும். ஆனா தவத்துக்குள்ள போனா உலக நடப்பையும் நம்ம அது உள்ள செஞ்சுக்கலாம் அப்படின்னு வரவர்களுக்கு தான் இது போல தாமதங்கள்லாம் ஏற்படும். அதனால இது மாய சமுத்திரம் என்பது நமக்கு புரியணும். மாய சமுத்திரத்தில என்ன பண்ணாலும் வேஸ்ட் என்பது நமக்கு தெரியணும். அப்போ மாய சமுத்திரத்தை விட்டு நம்ம கடப்பதற்கு ஒரு உண்மையான இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போணுன்ற ஒரு எண்ணமோ, வைராகியமோ நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம சாதிக்க முடியும். அதனால சில வித்தியார்த்திகள் சலிப்புக்கு போகாம, முயற்சி பண்ணி, பொறுமையா பயிற்சி பண்ணி, அன்பா பேசக்கூடிய ஆட்கள் கூடயும், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஆட்கள் கூடயும், அ ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஆட்கள் கூடயும் சேர்ந்து, நம்ம இந்த வித்தைய பழகி, இந்த வித்தையினுடைய அற்புதத்த நம்ப அடையணும். இன்றைக்கு போய் நீங்க உபதேசம் வாங்குன இடத்துல கேட்கிறோம், சொல்லிக் குடுக்க மாட்டேன்றாங்கல்ல. அவர்கள் சொல்லிக் குடுக்கறதுனால அங்க நல்லவர்கள் இருப்பாங்க. கட்டாயம் சொல்லிக் குடுப்பாங்க. இவ்வுலகத்துல எல்லாமே வந்து கிடைக்காமலாம் இல்ல. ஒருவர் சொல்லிக் குடுக்கணும்னா, இன்னொருத்தர் சொல்லிக் குடுப்பார் கட்டாயம். அத நம்ப அறிவால நம்ம தேர்ந்து எடுக்கணும். சில பேரு தசை மாத்தி விடுவாங்க. சில பேரு ப்ராப்பரா வச்சு சொல்லிக் குடுப்பாங்க. சில பேர் சொல்லிக் குடுக்க தயாரா இருப்பாங்க. சில பேர் கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஏற்றத்தாழ்வுகள் உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். இதை தாண்டி நம்ம அறிவா சிந்திச்சு, நம்மளுடைய மேன்மைக்கு நம்ம தான் பாடுபடணும். இது போல பாடுபட்டா பலன் காணலாம். பாடுபட்டோம், பலன் அடைந்தோம்ன்றது உண்மதான்.
அதனால இதுக்கு ஒரு வைராக்கியமோ, இதுக்கு பாடுபட வேண்டிய எண்ணங்களோ, இத ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம கடக்கிறதுக்கான ஒரு நீண்ட பயிற்சியோ, முதல்லலாம் சித்தர்கள் மண்டல ஜபம் அதெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ஏன் வச்சாங்கன்னா, நீ தொடர்ந்து நீ பண்ணும்போது அந்த இடத்துக்கு நீ போயிடலாம். அத நீ பண்ணுன்றதற்கு தான் அந்த மண்டல ஜபங்கள்லாம் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அதுல வரதில்ல. ஏன் வரதில்லன்னா, ஏதோ காரணங்கள். சம்பாத்தியம், ஸ்கூலு அது இதுன்னு ஏதேதோ காரணங்கள். சரி அப்பா என்ன பண்றாருன்னா, நீ உன்னால விட்டு வர முடியலன்னும்போது, சரி வீட்லயாவது இத பண்ணு, அன்றாடம் பண்ணு, டெய்லி பண்ணுன்னு சொல்லி நமக்கு குடுக்குறாரு. அது சரியா ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் பண்ணாதவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் விஷயம். அதனால வித்தையோ, சாமியோ, இந்த மார்க்கமோ எந்த ஒண்ணுமே பொய் கிடையாது. நம்ப தான் பொய். நம்மளுடைய முயற்சி தான் பொய். அதனால அன்பான சித்த வித்தியார்த்திகள், இதை அன்பா நீங்க அணுகுனீங்க. எந்த ஒரு வஞ்சகமும் மனதில இல்லாம, சாமி குடுத்த வித்தைய வணங்கி, சாமிய வணங்கி, நம் ஜீவன வணங்கி, நம் மனதுகிட்ட சங்கல்பம் குடுத்து, என்ன கொண்டு போய் அந்த இடத்த காமிச்சு குடு. எனக்கு மேல்கதி குடுன்னு சொல்லி வணங்கி நம்ம தவங்கள் பண்ணும்போது கட்டாயம் அது கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சித்த வித்தியார்த்திகள் சோர்வு அடையாமல், இது போன்ற முயற்சிக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அதுல கட்டாயம் பலன் உண்டு. நான் அடுத்த பதிவுல மீண்டும் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.